NAT பரிசோதனைக்கான சளி மாதிரியினை சேகரித்தல் மற்றும் ட்ரிபிள் லேயர் பேக்கேஜிங் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். NAT சளி பரிசோதனைக்கு பரிந்துரை சீட்டுடன் வரும் நோயாளியை அமர வைத்து அவருடைய அலைபேசி எண், பின்கோடுடன் கூடிய முகவரி, தொழில் மற்றும் அவரது கீ பாப்புலேஷன் வகைப்பாட்டினை குறித்து கொண்டு அவரை சிறிது நேரம் காத்திருக்கச் சொல்லவும். பின்னர் நிக்ஷய் இணையதளத்திற்கு சென்று தங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட பிரத்யேக ஐடி மற்றும் பாஸ்வேர்டை உபயோகித்து நியூ என்ரோல்மெண்ட் பகுதியில் சென்று நோயாளியின் விவரங்களை உள்ளீடு செய்து நிக்ஷய் ஐடி உருவாக்கிடவும். NAT சளி பரிசோதனைக்கான கூம்பு வடிவ அடிப்பாகம் கொண்ட சளிக்குப்பியின் வெண்ணிற பட்டையின் மேல் மார்க்கர் பென் கொண்டு நோயாளியின் பெயர், வயது மற்றும் தவறாமல் நிக்ஷய் ஐடி உள்ளிட்ட விவரங்களை எழுதி நோயாளியிடம் கொடுத்து, ஆட்கள் அதிக நடமாட்டமில்லாத மற்றும் காற்றோட்டமான பகுதியில் இருமி 5 ml அளவிற்கு கட்டிச் சளியினை எடுத்து சளி மாதிரிகளை வைக்கும் இடத்தில் வைத்துவிட்டு செல்லும்படி அறிவுறுத்தவும். இனி ட்ரிபிள் லேயர் பேக்கேஜிங் எவ்வாறு செய்வது என பார்ப்போம். தேவையான பொருட்கள்: லேப் ரெக்வெஸ்ட் ஃபார்ம், கோனிக்கல் பாட்டம் டியூப், 5% ஃபீனால், பேராஃபில்ம், ஜிப்லாக் கவர், டிஷ்யூ பேப்பர், காட்டன் ரோல், தெர்மாகோல் பாக்ஸ், ஃப்ராசன் ஜெல் பேக்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ் மற்றும் பிரவுன் டேப். கையுறைகளை அணிந்த பின்பு டிஷ்யூ பேப்பர் கொண்டு சளி சேகரிக்கப்பட்ட சளி மாதிரியினை எடுத்து அதன் மேற்பகுதி முழுவதும் 5% ஃபீனால் கொண்டு தோய்த்த பஞ்சினால் நன்கு சுத்தம் செய்யவும். சுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்ட காட்டன் மற்றும் டிஷ்யூ பேப்பரை மஞ்சள் வண்ணம் கொண்ட பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வாளியில் போடவும். சளிக்குப்பியின் மூடி இறுக மூடப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்த பின்பு அதன் மூடிப்பகுதியை பேராஃபில்ம் கொண்டு இறுக சுற்றவும். சளிக்குப்பியினை காகிதம் போல் பரப்பிய காட்டன் ரோல் கொண்டு நன்கு சுற்றவும். அதனை ஒரு ஜிப்லாக் கவரினுள் வைத்து மடித்து கவரின் உள்ளே காற்று ஏதும் இல்லாத வகையில் ஜிப்லாக்கினை கைகளால் அழுத்தி மூடவும். ஜிப்லாக் கவரினை இறுக சுற்றி அதன் மேல் ரப்பர் பேண்டுகள் கொண்டு சுற்றி வைக்கவும். சளி மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான ஜிப்லாக் கவர் பயன்படுத்தப்பட வேண்டும். லேப் ரெக்வெஸ்ட் ஃபார்மினை 4ஆக மடித்து தனியே ஒரு ஜிப்லாக் கவரினுள் வைத்து ஜிப்லாக்கினை நன்கு மூடவும். பயோமெடிக்கல் ஹசார்ட் சிம்பல் ஒட்டப்பட்ட தெர்மாகோல் பாக்ஸின் அடிப்பகுதியில் குளிரூட்டப்பட்ட ஜெல் பேக் ஒன்றினை வைத்து அதன் மேல் ஜிப்லாக் உறையில் வைத்து சுற்றப்பட்ட சளி மாதிரியினையும், பின்னர் தனி ஜிப்லாக் கவரில் வைக்கப்பட்ட லேப் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் ஆகியவற்றை வைத்த பின் மேலும் ஒரு ஜெல் பேக்கினை வைத்து தெர்மாகோல் பாக்ஸின் மூடியை மூடவும். தெர்மாகோல் பாக்ஸின் மூடியை திறக்கவியலாதவாறு பிரவுன் அட்ஹசிவ் டேப் கொண்டு 4 புறமும் நன்கு ஒட்டி சளி மாதிரியினை அனுப்புகிற மற்றும் பெறும் மையங்களின் முகவரியினை தெளிவாக ஒட்டி IELS மூலம் அனுப்பி வைத்திடவும்.